வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருத்தமொடு காயகற்பம், சீர்கர்ம யோகம், உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்த குருவே வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு, சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது ஒரு சிறப்பான பழமொழி அப்படின்னு சொல்றதை விட, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அறம் சார்ந்த செயலை செய்யக்கூடியதுதான் இந்த பழமொழி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயல்வெளியில அறுவடை செஞ்ச தானியங்களை அவைகளோட தரத்தை உயர்த்தி அதிக விலைக்கு விற்பதற்காக செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். அந்த காத்துல அந்த தானியங்களை, அறுவடை செஞ்ச தானியங்களை அப்படி தூற்றும் போது, மாலை நேரத்துல தூற்றும் போது ஒரு மரம் அல்லது ஒரு கூடையில அள்ளி இப்படி தூற்றுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற அந்த விளைச்சல் நல்லா வராத இந்த பதர் தானியங்கள், அந்த சோடை விதைகள் அல்ல தூசுகள், அதுல இருக்கிற மண்ணு சோவை இதெல்லாம் என்ன ஆகும்னா, அதெல்லாம் தனியா போய் விழுந்துரும். அந்த நல்ல விதைகள் தரமானவை மட்டும் பக்கத்துல விழும். அதை தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. சோ இப்படி ஏன் அவங்க செய்யறாங்க, அவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒண்ணு அவங்க அந்த தானியங்களை தூய்மை செய்யறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, தரம் உயர்த்தப்படுகிறது. அந்த தானியங்களோட நல்ல தரமான தானியங்களா கிடைக்குது. சோ இதனால அவங்களுக்கு நன்மை என்னன்னு பார்த்தா, அதிக விலை கிடைக்கும். அதே சமயத்துல அந்த விதைகளை மீண்டும் விதைக்கும் போது நல்ல மகசூல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த விதைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடியவை. அதோடு வெய்ய காலத்துல அந்த தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் போது அதை சமாளிச்சு நல்லா வளர்ந்து மறுபடியும் ஒரு நல்ல மகசூல் கொடுக்கும். சோ இந்த மாதிரி அவங்க இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவங்க இதை செய்வாங்க. சோ நாம நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக, நம்ம நோக்கத்தை அடையறதுக்காக எவற்றையெல்லாம் தூய்மை செய்யணும், எப்படி தூய்மை செய்யணும், அதற்கான பயிற்சிகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுல வேதாத்திரியத்துல நமக்கு எப்படியெல்லாம் மகரிஷி ஐயா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம். இப்ப பொதுவாவே நம்மலாம் மனிதன் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? உடல், உயிர், அது சொல்லுவோம். அடுத்தது அவங்க நிறம் சொல்லுவோம். கருப்பா இருக்காங்க, மாநிறமா இருக்காங்க. அப்புறம் அவங்க குணங்களை பத்தி சொல்லுவோம். அவர் என்ன வேலை செய்யற அப்படிங்கறது தான் சொல்லுவோம். ஆனா வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வேதாத்திரியத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனிதன் அப்படின்னா சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க, உடல், உயிர், மனம், அறிவு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதோட ஆறாவது அறிவு உடையவன். அது மட்டும் இல்ல, கருமையத்தை மையமா வச்சுக்கிட்டு உடல் முழுவதும் உயிரோட்டம் அப்படின்னு ஒரு உயிரோட்டம் ஓடிட்டு இருக்கு. அதுல ஜீவகாந்த ஓட்டமும் இருக்கு. அதனால ஜீவகாந்தம் வெளிப்படுது. அந்த ஜீவகாந்த ஓட்டமும் ஓடிட்டு இருக்கு. அதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற லெவல்ல நாம ஒரு ஒரு லெவல் அதிகமாவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதோடு இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் பெற்று வந்தவன் தான் மனிதன். அந்த இறைநிலையோட உச்சபட்ச மலர்ச்சி தான் இந்த மனிதன். அப்ப இறைநிலையின் குணங்களையும் உடையவன் இப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா இந்த மனிதன் கிட்ட ஒரு சின்ன ஒரு தேவையற்ற குணங்கள் இருக்கு. அது என்னன்னா கலங்கங்கள். அந்த கலங்கங்கள் மனிதனிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணமே இந்த வேதாத்திரியத்துக்கு உள்ள வந்ததுனாலதான் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் மேல வந்திருக்கோம். இந்த மனித லெவல்லயே ஒரு ஸ்டெப் நம்ம மேல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மகரிஷி என்ன சொல்றாரு? இறைநிலை தன்னை தூய்மை செய்து கொள்வதற்காகத்தான் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கு. அதுதான் இந்த மனித வாழ்வு. அப்ப இந்த மனித வாழ்வோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தன்னை தூய்மை செஞ்சுக்கிட்டு அந்த அறிவு இருக்கு இல்லையா, ஆறாவது அறிவு, அதுல முழுமை பெற வேண்டும். அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல இறையுணர்வு பெற்று அறவழியில் செயல்களை செய்து ஆனந்தமாக பயணிக்க வேண்டும். அப்பதான் அந்த மனிதன் அறிவிலே முழுமை பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி, மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா அது உண்மைதான். ஆனால் அது எப்ப அது சாத்தியமாகும்னா, அந்த தெய்வீக குணங்கள் மனிதனிடத்தில் மேலோங்க வேண்டும். எந்த குணங்கள்?
அன்பு, கருணை. இது 2ம் வந்து மனிதத்தில் இருக்கான்னா இருக்கு. ஆனா சப்ரஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணங்கள் இருக்கு. சோ அதோட மனிதனிடத்தில் இன்னும் 2 குணங்களும் இருக்கணும். என்னன்னா, அந்த அன்பு, கருணையோட கடமை உணர்வும், நன்றி உணர்வும் இருக்கும். அந்த கடமை உணர்வ நன்றி உணர்வோட செய்யணும். அப்ப மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் அன்பு, கருணை, நன்றி உணர்வு, கடமை உணர்வு இதெல்லாம் இருக்கணும். அதான் ஒரு பாடல்ல சொல்றாரு, "அன்பும் கருணையும் மேலோங்கும் போது மனிதன் தெய்வீகம் ஆகின்றான்" அப்படிங்கிறார். அன்பின் பெருக்கத்தால் நல்ல மனிதனாக திகழ்பவனே ஒரு பூரண மனிதன். பாருங்க, அப்ப ஒரு பூரண மனிதன் எப்படி இருக்கணும்னா, அந்த அன்பும் கருணையோடு இருக்கணும். அப்பதான் வந்து பூரண மனிதன். அப்ப நம்ம என்ன செய்யணும் இதுக்கெல்லாம்? ஏன் நம்மகிட்ட அது இருக்கு, ஆனா ஏன் அது வெளிப்படல அப்படின்னாக்க, அதுக்கு வந்து நம்மகிட்ட அந்த களங்கங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அத வந்து தூய்மை செய்யணும் அப்படிங்கிறார். எப்படி? உடல் தூய்மை வேண்டும், மன தூய்மை வேண்டும், கருமைய தூய்மை. அதுல இருக்கிற உயிர் சக்தி தூய்மையும் வேண்டும், ஜீவகாந்த ஆற்றல்ல கூட தூய்மை வேணுங்கிறார். சோ இத்தனையும் தூய்மை செய்ய மனிதன் அந்த மேலோங்கி அந்த தன்னுடைய அந்த மனித நிலையிலிருந்து இன்னொரு ஸ்டெப் மேல மாமனிதன் அப்படிங்கிற லெவலுக்கு வர முடியும்னு சொல்றாரு. அதனாலதான் ஔவையார் கூட அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க. சோ மகரிஷி இன்னொன்னு சொல்றாரு, இறைநிலை எழுச்சி பெற்று பஞ்ச பூதங்களாகி அவற்றின் ஒரு விகிதாச்சார சேர்க்கையில தான் வந்து ஓரறிவிலிருந்து 6வது அறிவு வரைக்கும் வந்திருக்கு. அந்த 6வது அறிவு உயிரினம் தான் இறைநிலையின் உச்சபட்ச மலர்ச்சி. அவர்தான் வந்து மனிதன். இந்த மனிதனால மட்டும்தான் நாம இப்படி தன்மாற்றம் பெற்று வந்தோம் அப்படிங்கிறது அவனால மட்டும்தான் உணர முடியும். இப்ப நாம பேசணும் இல்லையா? நம்மளால தான் உணர முடியுது. இதே மத்த உயிரினங்கள் உணர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவன் தான் இந்த மனிதன். அப்ப அது மட்டும் இல்ல, நமது நோக்கமே இறையுணர்வு பெறுவது என்றும், அந்த இறை உணவை பெறுவதற்கு எப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வது போல இந்த உடலும் உயிரும் மனமும் இணைந்து இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே இந்த மூச்சு காற்று அதாவது பிராண சக்தி இயல்பாக நம்ம உடல்ல போயிட்டு இருக்கு இல்லையா? இது இருக்கும் போதே நாம வந்து தூற்றிக் கொள்ள வேண்டும். அதாவது நம்மிடத்தில் உள்ள தேவையற்ற குணங்கள், தேவையற்ற கலங்கங்கள் இவற்றை தூற்றிக்கொண்டு தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி செஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் வேதாத்திரிய கல்வி, வேதாத்திரிய பயிற்சிகள் இவற்றை கொண்டுதான் செய்ய முடியும். அப்ப வந்து இதற்காகத்தான் மகரிஷி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நாம வந்து ரேணுகா தேவி அம்மா வந்து ஒரு சிறப்பான தவம் நடத்துனாங்க. அந்த தவத்தின் கடைசில பாத்தீங்கன்னா, தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சொன்னாங்க இல்லையா? அது இப்ப ஒவ்வொரு டைமும் தவம் செஞ்சு முடிக்கும் போது இத நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? அந்த உடலும் உள்ளமும் தூய்மை அடைஞ்சாதான் அந்த மேன்மை நிலைக்கு நம்ம போக முடியும். அந்த 6வது அறிவை வந்து நம்ம உயர்த்தி கொள்ள முடியும். அந்த முழுமை நிலைக்கு வர முடியும். அதற்காக தான் சொல்றாங்க. அப்ப நம்ம தவம் முடிஞ்ச உடனே அது சொல்லும்போது நம்ம எப்படி என்ன பண்ணணும்? அந்த விசுவலைசேஷன் இருக்கணும் நம்மளுக்கு. எப்படி? அந்த உடல் முழுக்க அந்த ஆற்றல் வந்து அந்த தவ ஆற்றல், அந்த தவ ஆற்றல்ங்கிறது இயற்கை சக்தி. இப்ப வந்து துரியாதேதம் தவம் செஞ்சோம். அப்ப அங்க கிடைச்ச அந்த சக்தி எல்லாம் வந்து உடல் முழுக்க பரவ விடணும் நம்ம. அந்த விசுவலைசேஷன் இருக்கணும். அப்படியே பரவற மாரி இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அதனுடைய பயனை வந்து நம்ம உடல் முழுக்க தூய்மை அடையணும். அதுக்காக தான் வந்து நம்ம அப்படி அப்படி சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்ல, நம்ம அந்த அளவுக்கு அந்த தவத்துல மனச வந்து ஒடுங்கி ஒடுங்கி அப்படியே அந்த தவத்திலேயே இருக்க இருக்க நம்மளுக்கு அபரிவிதமான ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த சக்தி அப்படியே உடல் பூரா ஒவ்வொரு செல்லா நிரப்ப விடணும். சோ அதனாலதான் ஒரு நிமிஷம் கேப் கொடுத்திருப்பாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 20 செகண்டாவது கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சங்கல்பம் சொல்லுவாங்க. அந்த 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 பறவை விட்ட உடனே ஒரு சங்கல்பம் வரணும். என்ன வருது? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். பாருங்க, மெய்ஞானம். ஏன்னா அந்த மெய்ஞானம் தான் நம்மளுடைய நோக்கமே. சோ அந்த அளவுக்கு நாம வந்து தவம் செய்யும் போது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனா வச்சு அதுக்குதான் வந்து இந்த தவம் செய்ய செய்யதான் அதெல்லாம் வரும். எடுத்த உடனே நம்மளால வந்து அது கிடைக்காது. சோ அதோடு மட்டும் இல்ல, நம்மளுக்கு வேதாத்திரியத்தினோட சாராம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்டொழுக்க பண்பாடு. அதுல கூட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எடுத்த உடனே, நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அந்த உடலுக்கும் மனதுக்கும் தான் துன்பம் தர மாட்டேன். அதுதான் மெயின். அது யாருடைய அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கிட்டாக்க, அதுல 2 இருக்கு. 2 விதமா சொல்லலாம். தனக்கும் பிறருக்கும். தனக்கும் தன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது. பிறருடைய உடலுக்கும் மனதுக்கும்
துன்பம் தரக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்துதான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன். சோ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுக்கு கொடுத்திருக்காரு? உடலும் மனமும் தூய்மை ஆகணும். தூய்மை ஆக ஆகதான் நம்மளுடைய தரம் உயரும். அப்ப அப்ப ஒரு வந்து நம்ம கேள்வி கூட கேட்கலாம். இந்த இறைநிலையின் அம்சமா வந்த மனிதன்கிட்ட ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி தவறான அதாவது தேவையற்ற குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா மனிதனால் வந்து அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மனிதனால் ஏன் ஆனந்தமாக வாழ முடியல? அட்லீஸ்ட் அமைதியாகவாவது வாழலாம் இல்லையா? அதுவும் கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த முன்ஜென்ம பாவங்கள் செஞ்ச அந்த பாவங்களின் விளைவினால் செய்த தவறுகளினால் துன்பங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில சிக்கல்கள் குழப்பங்கள் அது வந்துகிட்டு தான் இருக்கும். அதற்கு காரணமான அந்த குணங்கள் தான் இந்த கலங்கங்கள், இந்த தேவையற்ற குணங்கள். இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை, நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய தடை கற்கள். இப்ப இந்த தடை கற்களை நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி தூர போட்டுறணும். அது தூர போட்டாதான் நம்ம வந்து மேன்மை அடைய முடியும். இதுக்கு வேற வழியே கிடையாது. அதற்கு என்ன நம்ம கையில என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா பயிற்சிகள் தான். பயிற்சிகளை செய்யாமல் எந்த வழியிலும் இவற்றை தூய்மை செய்ய முடியாது. அத ஒரு பாடல் சொல்லுவாரு. தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த வினைப்பதிவுகளை மாற்றவோ தணிக்கவோ பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்ட்டு. பொருளும் செல்வாக்கும் பயன்படாது. பயிற்சிகள் மூலமா தான் நடத்திக்க முடியும். பயிற்சிகள் மூலமாகத்தான் நம்மை நாமே தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப நம்ம கிட்ட என்ன அப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. அதாவது நாம பிறந்ததே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறார். எதுக்காக? வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். தூய்மை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உடல் எடுத்தேன். ஆனா விழுந்த பின் நிலத்தில் விழுந்த பின் பிறந்த பின் எனை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன். 3 பேர்த்தையும் மறந்துட்டோம். நாம் எதுக்காக பிறந்தோங்கிறது மறந்தாச்சு. என்னுடைய வினையும் மறந்தாச்சு. இறைவனையும் மறந்தாச்சு. அதனால் நீ என்னுள் நிறைந்து என்னை மீட்டு அப்படிங்கிறார். சோ நான் செஞ்ச தவறுதான். என்னை வந்து நீ மீட்டெடு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்ச அனுபவங்கள் எல்லாம் நம்ம கிட்ட பதிவாயிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணும் கிடையாது. ஒரு கேமராவை பார்த்தாவே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்மள ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு நம்ம சில நேரங்களில் அந்த அறியாமையினாலும் உணர்ச்சி வயத்தாலும் அப்புறம் வந்து அலட்சியத்தாலும் சில தவறுகள் செஞ்சிடறோம். சோ அதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா அயராத விழிப்பு நிலையில் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன காரியம் செய்யறோங்கிறதுல ஒரு விழிப்பு நிலையோட இருந்தோம்னா நம்ம இந்த தவறுகள் எல்லாம் செய்ய மாட்டோம். அதையதான் வந்து பட்டினத்தாரும் சொல்லியிருக்கார். வினைப்பதிவே தேகம். இந்த வினைப்பதிவை நீக்கிறதுக்காகத்தான் நீ வந்து உடல் எடுத்திருக்கிற அப்படிங்கிறத ரொம்ப கிளீனா சொல்லிட்டார். சரி, அப்புறம் ஏன் வந்து என்னை மறந்தேன், ஓகே, என்னை மறந்துட்டேன், வினைய மறந்துட்டேன், இறைவனையே எப்படி மறந்தோம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்ம இடத்துல இருக்கிற அந்த 3 கலங்கங்கள் பத்தி சொன்னோம் இல்லையா? அதாவது 3 கலங்கள் என்னன்னா தன்முனைப்பு அல்லது ஆணவம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது 2வது கன்மம் அல்லது பாவப்பதிவுகள். 3வது மாயை. இந்த 3ம் தான் பேசிக். இது 3ம் தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு மூல காரணம் எதுன்னா இது 3 தான். இது 3ம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து அடைய விடாமல் தடுக்கக்கூடிய குணங்கள். அன்பும் கருணையும் மனிதனின் இயல்பான குணங்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த 3ஐயும் வந்து தடுக்கிறது எதுன்னா இதுதான். இந்த அன்பும் கருணையும் தடுக்கிறது இந்த 3 குணங்கள் தான். சோ அதனால இந்த 3ஐயும் நம்ம கிட்ட இருந்து நீக்க வேண்டும். அதாவது இப்ப வந்து தன்மனை புண்ண என்ன அப்படின்னா அந்த இறைவா உனை மறந்தேன் அப்படிங்கிறாரு இல்லையா? அதுக்கு தன்முனைப்புக்கு வந்து இன்னொரு மீனிங் சொல்றாரு பாருங்க. இறை மறதி. கடவுளை வந்து மறக்கக்கூடிய தன்மை தான். இந்த தன்முனைப்பு இருக்கிறவர்ல நம்ம வந்து கடவுளை நினைப்போம். ஆனா அடுத்த நிமிஷமா மறந்துடும். அதான் வந்து அந்த தன்முனைப்பு அப்படின்னா அது. அது இன்னொன்னு ஆணவம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆணவம் அப்படின்னா ஆன்மா பிளஸ் அவம். ஆன்மா அவமானப்படக்கூடிய அளவுல நம்மளுடைய செயல்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி சமயத்துல இறைவன் நம்ம எங்க இறைவனை நினைச்சு பாக்குறது? நம்ம செய்யற செயல்களே சரியில்லாம இருக்கும்போது, சோ அதனால அப்படிப்பட்ட செயல்கள் என்ன செயல்கள்?
தான் அப்படிங்கிற அந்த அதிகார பற்றையும், தனது அப்படிங்கிற அந்த பொருள் பற்றையும் ரெண்டையும் வந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். அதுக்கு பயிற்சிகள் செஞ்சாதான் அதுல இருந்து நம்ம முழுமையா விடுபட முடியும். அதனா இந்த தானங்கிற அதிகார பற்றுனாலையும், இந்த தனதுங்கிற பொருட்பற்றும் வந்து எழுச்சி பெறும்போது அது என்ன ஆகும்னாக்க 6 தீய குணங்களா வெளிப்படும். அந்த இந்த அதிகாரம் ஒரு இப்ப ஒருத்தர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதோ தப்பு செஞ்சுட்டார். நான் சொல்ற மாரி நீ செய்யல. அதனாலதான் இந்த பிரச்சனை. நான் சொன்னா நீ ஏன் செய்யறதில்ல? அப்படின்னு அந்த அதிகாரம் வந்து வலுப்பெறும்போது, அப்ப வந்து அங்க வந்து சினம் வரும். நீ என்ன செய்யாம விட்டுட்டிய? அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு கோவம் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய குணங்கள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், முறையற்ற பால்கோட்சி. சோ இந்த 6 குணங்கள் வந்து தான் இந்த தான் தனதுங்கிறதுனால எழுச்சி பெறும்போது இந்த 6 குணங்கள் வெளிப்படும். இந்த 6 குணங்கள் வெளிப்படுறது வந்து இன்னும் அதிகமா எழுச்சி ஆச்சுன்னு வச்சுக்க, ரொம்ப வேகமா இல்ல ரொம்ப ஒரு விரக்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்மள வந்து ஒரு பாவச் செயல்களை செய்ய தூண்டிவிடும். உடனே அது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம செய்யறதே தெரியாது. அந்த இப்ப கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஓரளவுக்கு லைட்டா இருந்தா பரவால்ல. ஒருத்தன் வீட்ல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க. எதுனா பரவால்ல. அதே வந்து அந்த பொருள் சேதம் ஆயிடுச்சு. தன்னுடைய பொருள் சேதம் ஆயிடுச்சுன்னா, கோவம் எப்படி வருதுன்னே தெரியாது. கன்னா பின்னான்னு பேசிடுவாங்க. அந்த பேசுறது அவங்களுக்கே தெரியாது. அந்த கோவத்தினால அவங்க பேசிருவாங்க. சோ அதுதான் வந்து அதனால என்ன ஆகும்? பொய் சொல்லவும், சூது, களவு, கொலை, கற்பு நெறி பிறழ்தல். இந்த மாரி ஒரு 5 பழிச் செயல்கள். இது எல்லாமே மகா பாவங்கிறார். இந்த 5 செயலும் மகா பாவங்கிறார். சோ இந்த செயல்கள வந்து நாம இந்த 6 தீய குணங்கள் எழுச்சி பெறும்போது செஞ்சிருவோம். சோ இது எல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி தூய்மையாக முடியும்? தினமும் வந்து வேலைக்கு போறோம். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போறோம். இல்ல டிரெஸ் பண்ணிட்டு போறோம். அப்போ போகும்போது கண்டிப்பா வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த துணி எல்லாம் அழுக்குப்படும். அத நம்ம எத்தன நாளைக்கு போடுவோம்? 1 நாள் போடுவோம், 2 நாள் போடுவோம். அதுக்கு மேல போட முடியுமா? அத சுத்தம் பண்ணிக்கிறோம்ல. அதே மாரி தான் நம்மளுடைய பயிற்சிகள். அத செய்யும்போது கண்ணாடு கண்ணாடு அது வந்து கிளீன் ஆயிடும். சோ அப்ப ஆகும்போது நம்மளுடைய தரம், நம்மளுடைய மனோபாவம், நம்மளுடைய குணங்கள் தானா வந்து மேலோங்கும். அந்த மேலோங்குற நிலைக்கு வந்துடும். சோ வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் இந்த 6 குணங்கள் தான். அதான் வந்து ஒரு இதுலயே சொல்றாரு பாருங்க. ஒரு கவிதையில, "தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவு, மாயை தலை 3ம் மனித உயிர் களங்கங்களாம்." பாருங்க, இது 3மே வந்து மனித உயிர் களங்கமாம். "வன்முறையில் இவை அறிவை புலன்கள் மூலம் வழுக்கி பிறவிக்கடலை நீள வைக்கும்." நம்மளுடைய நோக்கமே முக்தி, மோட்சம். அதுல வேற இது இந்த இந்த 3ம் என்ன பண்ணுதுன்னா, வன்முறையில் அறிவை வந்து புலன்கள் அறிவு வந்து கொஞ்சம் அது செய்யறது தப்புதான் அப்படின்னா கூட, இந்த களங்கங்கள் என்ன பண்ணும்னா, இந்த தன்முனைப்பு, இந்த அதிகாரம், பொருள் பற்று, வன்முறையில் வந்து அறிவை வந்து புலன்கள் மூலம் செலுத்தி, இல்ல அது வந்து நம்மளுக்கு தேவை, அது என்னோட பொருள் அப்படிங்கிற மாரி புலன்கள வந்து ஏவி விட்டு, அ வழுக்கி பிறவி கடல் பிறவி மாரி பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்பு அத வந்து நீள வைக்கும். அதாவது நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. ஜான் ஏறுனா மோளம் சறுக்குன்னு. அந்த மாதிரி இது என்ன பண்ணும்னா, பிறவிக்கடலை வந்து குளோஸ் பண்ண விடாது. மறுபடியும், மறுபடியும் நீண்டுகிட்டே தான் போகும். சோ, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்வயமாம் அகத்தவத்தால் அகத்தாராய்வால் உண்மை உணர்ந்து அருகுணத்தை சீரமைத்து இன்முறையில் உயிர்கட்குத் தொண்டாற்றி இறைநிலையில் உனை இணைக்க தூய்மை உண்டாம். பாருங்க, தூய்மை எப்ப கிடைக்குதுன்னு பாருங்க. உண்மை உணர்ந்து எப்படி உண்மை உணர்ந்து? அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து உண்மை உணர்ந்து அந்த பேருண்மை அந்த உண்மை என்னது? அவனில் தான் நீ உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது? இறைநிலையே எல்லாமாகவும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து அருகுணத்தை சீரமைத்து இன்முறையில் ஒரு நல்ல முறையில் அறவழியில் உயிர்களுக்கு தொண்டாற்றி இறைநிலையில் உனை இணைக்க தூய்மை உண்டாம். அதாவது தொண்டு செய்துதான் பாவப்பதிவுகளை கழிக்க முடியும். இது இறைநியதி. சோ தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிங்கிறாரு இல்லையா? அந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த தொண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கும் ஒண்ணு சொல்றாரு. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதற்கு எதை உணர வேண்டும்? அந்த அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கணும். அந்த தொண்டு கூட. சோ அதுக்கு எதை உணர வேண்டும் அப்படின்னா, உண்மையை உணர வேண்டும். அதாவது இறை உணர்வு பெற வேண்டும். சோ அந்த அப்படிதான் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து தரத்தை வந்து மேலோ உயர்த்தி கொள்ள முடியும். அப்ப ஒவ்வொரு வினைக்கும் ஒரு விளைவு உண்டு.
இது யாராலையும் மாத்த முடியாது. அதாவது தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கு சீர்குலைத்து மனக்கலங்கம் உடலில் நோய்பதிவாய் கொல்லும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர். பாருங்க, இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல நோய் வரும், அப்புறம் மனசுல கலங்கங்கள் வரும், குழப்பங்கள் வரும், சிக்கல்கள் வரும். இதுதான் வரும் இந்த வினைப்பதிவுகள், இந்த பாவப்பதிவுகளால இதுதான் வரும். சோ அவற்றை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்லுவாங்க, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிச்சுதான் ஆகணும். உப்பை தின்னா தண்ணீர் குடிக்க முடியுமா? அதே மாதிரிதான் தப்பு பண்ணுனா தண்டனை உறுதி. வேறு எந்த வழியிலும் நீங்க பணம், பொருள், காசு எதுவுமே வேலைக்காகாது. எதன் மூலமும் தீர்க்க முடியாது. தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அதுக்குதான் இந்த பயிற்சிகள், இந்த தொண்டு இதெல்லாம் செய்யும் போது தண்டனை உண்டு, ஆனால் அதனுடைய தாக்கம் குறையும். வேற ஒண்ணும் கிடையாது. அடிபட்டுட்டோம், தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப டாக்டர் இருப்பார், ஏதோ இருந்தாலும் டாக்டர் இருப்பார். அதே நம்ம எதுவும் செய்யாம நம்ம மறுபடியும் தவறுகளே நம்ம பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டர் இருக்க மாட்டாரு, இல்லைன்னா வரமாட்டாரு அவ்வளவு சீக்கிரம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கூட என்ன சொல்லியிருக்காரு ஐயா, என்ன சொல்லியிருக்காருன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, தப்பு செய்தவன் திருந்தியாகணும், தவறு செய்தவன் வருந்தியாகணும். நாம அதனால தவறு செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல இறை உணர்வு பெறணும். அதாவது பாரதியார் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பார், தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. இதுதான் நம்ம பின்பற்றணும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அறியாமையினால நம்ம ஏதாவது செஞ்சிருந்தோம் கூட திரும்பி அது மறுபடியும் நமக்கு வராம நாம பார்த்துக்கணும். அப்ப வினைப்பதிவுகளின் வெளிப்பாடு என்னது? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். இதனால சிக்கல்களும் துன்பங்களும் ஏற்படும். சோ இதை போக்கணும். இதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். வேதாத்திரியம் நமக்கு எப்படி செயல்படுது, எந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு உதவியா இருக்குது அப்படின்னா, தனி மனிதனை தூய்மை செய்யுது. முதல்ல அது நடக்குது. ஒவ்வொரு மனிதனையும் இந்த பயிற்சிகளை கொடுத்து நம்மளை தூய்மை பண்றாங்க. அதனால என்ன ஆகுது? ஒரு குடும்பமே தூய்மையாகுது, சமுதாயம் தூய்மையாகுது, இந்த உலகமே தூய்மையாகி உலக அமைதி கிடைக்கும். நம்ம சிம்பிளா இதை நம்ம கொண்டு போலாம். ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்தா போதும். அப்ப காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். இந்த இயற்கையான இந்த உடல் உயிரோடு இணக்கமா இயங்கும் போது நாம எவற்றை தூற்றிக் கொள்ள வேண்டும்? இந்த தேவையற்ற குணங்களை தூற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி தூற்றிக் கொள்ள வேண்டும்? அவங்க அங்க மரம் வச்சிருக்காங்க, கூடையில அள்ளி தூத்துறாங்க. நாம என்ன பண்ணணும்? வாழ்க்கை கல்வி, வேதாத்திரியத்துல வாழ்க்கை கல்வி கொடுத்திருக்காங்க, அதற்கான பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. இதை செஞ்சு தூற்ற நம்ம இறையுணர்வோடு அந்த அறம் சார்ந்த செயல்களை செய்ய செய்ய என்ன ஆகும்? எங்கும் அமைதி கிடைக்கும், எதிலும் அமைதி கிடைக்கும், எப்பொழுதும் அமைதி கிடைக்கும். அப்ப சுவாமிஜி சொல்லியிருக்க 1955 சொன்னாராம், 150 வருஷத்துல நம்மளுக்கு உலக அமைதி கிடைச்சிருக்கணும் 2105க்குள்ள. ஆனா நாம முத்தையா சொல்ற மாதிரி இந்த ஜெட் வேகத்துல திரட்சி முறையில இதை நம்ம கடைபிடிச்சோம்னா என்னாகும்? அதுக்கு முன்னாடியே நாம மிக விரைவில், வெகு எளிதாக, மிக விரைவில் நாம அந்த அமைதியை அடைஞ்சிடலாம். அந்த குடும்பத்துல ஒரு அன்பா, ஒரு ஆனந்தமா வாழக்கூடிய, அந்த மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிட்டும். இதற்கு நாம் இந்த வேதாத்திரியத்தில் இருக்கிற நாம எல்லாம் என்ன செய்யணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வேதாத்திரியனை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு 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 உதவி பண்ணலாம். வீட்டுக்கு ஒரு இப்ப ஆல்மோஸ்ட் இப்ப ஊருக்கு ஒரு வேதாத்திரியன் உருவாகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் உருவாகிட்டு இருக்காங்க. நாம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்கு ஒரு வேதாத்திரியனை உருவாக்குற அளவுக்கு நாம கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் இந்த வேதாத்திரியில் இருக்கிறவங்க நம்ம அதை செயல்படுத்த ஆரம்பிச்சா வெகு விரைவில் நம்ம அந்த அமைதியை நம்ம நாமளே உணரலாம். நம்ம இருக்கிற காலத்திலேயே உணரலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த தெய்வீக வாழ்க்கை பயணம் இருக்கு இல்லையா, இந்த இறையுணர்வை நாடி செல்லக்கூடிய இந்த தெய்வீக பிரயாணத்துல இந்த நோக்கத்தை அடைவதற்காக இந்த குணங்களை களைய முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும்? அதற்கு முன்னோர்கள் சொன்ன மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப அந்த மனம் நம்மளுக்கு இல்லையான்னா நம்மளுக்கு இருக்கு. எப்படிப்பட்ட மனம் இருக்கு? மகரிஷியா சொல்றாரு, விசாலமான மனம் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. மனிதனுக்கு இந்த ஒரு உயிரினத்திற்கு மட்டும்தான் விசாலமான மனம்.
வேற எதுக்குமே கிடையாது. அதனாலதான் அந்த 6வது அறிவை கொடுத்திருக்காரு. 6வது அறிவு எப்படிப்பட்ட அறிவு? இப்ப நம்ம வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம். அப்புறம் அப்படியே படிப்படியா 6ஆம் கிளாஸ் உயர்கல்வி படிக்கிறோம், காலேஜ் போறோம். நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி வாங்குறோம். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜனாதிபதி இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டோம். ஐஏஎஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு தாசில்தார் மாதிரி வேலை செய்ய முடியுமா? இல்ல அதுக்கு கீழே போய் தான் ஒரு வேலையை செய்ய முடியுமா? நம்ம வந்து நம்ம கிட்ட கருணையும் அன்பும் தான் இருக்கணும். நாம எதுக்கு இந்த தேவையற்ற குணங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு அந்த குணங்களே இருக்கக்கூடாது. ஐஏஎஸ் ஆபீசர்னா ஐஏஎஸ் ஆபீசர் தான். வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் அதுல இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்குண்டான பயிற்சிகளை நம்ம மேலும் 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 நம்ம வந்து அதை கண்டினியூஸ் அதை வந்து விடாது அந்த பயிற்சிகளை செய்ய செய்ய நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த 6ஆம் அறிவு உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து, அதாவது அறிவாட்சி தரம் அப்படிங்கிறார் மகரிஷி ஐயா. அதாவது புலங்களை தாண்டி அந்த விழிப்பு நிலையில இருந்து தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாத வகையில் எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு அந்த செயல் விளைவு அந்த இந்த குணங்கள் 3 குணங்கள் இருக்கு இல்லையா? இறந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த 3யும் நம்ம வந்து விழிப்பு நிலையோடு செயல்படும் பொழுது நம்ம யாருக்கு எந்த துன்பமும் தரமாட்டோம். அதனால இந்த மனவளக்கலையில கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்ம செய்யணும். இந்த மனம்ங்கிறது எப்படின்னா ஒரு விளைநிலம் மாதிரி. அது எது போட்டாலும் விளையும். ஆனா எதை போடணும் அப்படிங்கிறதுக்கு வேதாத்திரியத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம வந்து செயல்பட்டோம்னாக்க நம்ம கண்டிப்பாக நம்ம நோக்கத்தை அடைய முடியும். சரி, இப்ப நம்ம என்னென்ன பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது வேதாத்தியத்தில் என்ன பயிற்சிகள் கொடுத்திருக்காங்கன்னா, உடற்பயிற்சிகள் ஒரு 9 வகையான உடற்பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து உளப்பயிற்சிகள். அதுல மெயினா 2 பிரிவுகள். ஒண்ணு அகத்தவம், இன்னொன்னு அகத்தாய்வு. அகத்தவம் அப்படின்னா அதுல ஒரு 4 உயர்நிலை தவங்களும் 5 சிறப்பு தவங்களும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அகத்தாய்வுல பாத்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிங்கிற அந்த உணரக்கூடிய அந்த நிலைகளை தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அதை பற்றிய ஒரு 5 பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உயிருக்கான பயிற்சி. இந்த உயிருக்கான பயிற்சி ஒரே ஒரு பயிற்சி தான். அந்த ஒரு பயிற்சியே போதும். அந்த காயகல்ப பயிற்சி ஒழுங்கா செஞ்சாவே நம்ம உடல் தூய்மையாகுது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. சோ அதை நம்ம வந்து அனுபவத்துல வந்து நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு அது தெரியும். செய்யாம வந்து நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்ய செய்ய நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மனம் நுண்ணிய அலைச்சலுக்கு ஒடுங்கும் போது அறிவு அறிவின் வழியாக நம்ம செயல்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த புலன்கள் மூலம் வந்து மனவழி செயல்கள் வந்து செய்யாது. அறிவின் மூலமாக செயல்கள் செய்யும் போது என்ன ஆகும்? அந்த முக்கால ஞானம் அது வந்து விழிப்பு நிலையில் இருந்து அதன்படி நம் செயல்கள் ஆற்றி வருவோம். சோ மனோசக்தி கூட கூட தூய்மை அடுத்த நிலை தூய்மையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை ஆகிட்டே வருவோம். அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்ன இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. முன்னெல்லாம் அப்படி இருந்தீங்க, இப்ப என்னமோ கொஞ்சம் மாறிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போய் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாசிட்டிவா இருக்கிறோமா, நெகட்டிவா இருக்கிறோமா அப்படி. சோ உயிர் மீது மனம் வைத்து செய்யக்கூடிய அந்த அகத்தவத்தையும், அந்த மன தூய்மையை நாடி செல்லக்கூடிய அந்த தெய்வீக பயணமான அகத்தாய்வையும் நம்ம வந்து ரெகுலரா வந்து செஞ்சுக்கிட்டு வரணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். அடுத்தது இந்த உடல் தூய்மை அப்படிங்கும்போது இந்த உடல்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து பதிவாகுது. அதாவது எப்படி பதிவாகுதுன்னா, இந்த உடல்ல 5 இடத்துல பதிவாகுது. இன்னொன்னு வான்காந்தத்திலையும் பதிவாகுது. அதாவது உடல் செல்லுல வந்து பதிவாகுது, மூளை செல்கள்ல பதிவாகுது, கருமையத்துல பதிவாகுது, உயிர் துகள்கள்ல பதிவாகுது, ஜீவகாந்தம் அதுலயும் வந்து பதிவாகுது. ஒவ்வொன்றும் வந்து இது பதிவாயி பதிவாயின்னு தான் வந்து இதெல்லாம் இந்த காரணத்தினால்தான் நம்மளுக்கு வந்து அந்த துன்பங்கள்லாம் வர்றதுக்கு காரணங்கள். சோ இது வராம இருக்கணும். அடுத்தது வான்காந்தத்தில். வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவை கூட நம்மால் நீக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி நீக்க முடியும்? சங்கல்பம் சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது சொல்ல சொல்ல வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் கூட தூய்மை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பிராக்டிக்கலா நான் ஒரு இடத்துல பார்த்தேன் எங்க ஊர்ல. ஒரு இடத்துல மட்டும் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். சோ என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் சேர்ந்தாங்க. நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சங்கல்பம் மாதிரி ஒரு சொன்னாங்க. அது நான் அப்புறம் இது எதுக்கு சொல்ல அப்பெல்லாம் நான் வந்து வேதாத்திரியத்துல கிடையாது.
அப்ப வந்து நான் நினைச்சேன், இந்த மாதிரி சொன்னா கூட அப்ப வந்து இந்த இதெல்லாம் தவிர்க்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. சோ அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது வேதாத்திரியத்தில் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ வந்து நம்ம பாசிட்டிவ் எண்ணத்த போட 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 அந்த பாசிட்டிவ் எண்ணம் வலிமையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் தானா கீழ போயிடும். எப்படி ஒரு இடத்துல வந்து தண்ணி அசுத்தமா இருக்கு. நிறைய அந்த இடத்துல தேங்கி இருக்கு. ஒரு மழை பெஞ்சா என்ன ஆகும்? எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப அந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி நிக்கும். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சோ இந்த அகத்தாய்வுக்கு வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒளியும், பிறரிடமும் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும், மற்றவரும் இதன் விளைவால் நலம் காண்பார்கள். நான், எனது என்ற 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். நமது சொல், செயல், எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க. அந்த தற்சோதனை பழகிட்டோம்னா, நாம வந்து நம்மளுடைய நட்பு நலம் காக்கப்படும். நம்முடைய நமக்கு நாமே நம்ம வந்து நம்ம உடல் நலம், மனநலம் காக்கப்படும். அதனால என்ன ஆகுது கடைசியா? நம்ம வந்து எண்ணம், சொல், செயல்கள் மூலமாக தற்சோதனை செய்து நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த அகத்தாய்வோட அவ்வளவு சிறப்பான ஒரு பயிற்சி இந்த அகத்தாய்வு பயிற்சி. இதையத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. அதாவது மனம் தூய்மையா இருப்பதே ஒரு அறம் தான் அப்படிங்கிறார். வெளிப்படையான அணுகுமுறை வரும் இல்லைங்களா? மனம் தூய்மையா இருந்தா ஒருவருடைய மனதுல குற்றமற்று இருப்பதே ஒரு அறம் அப்படிங்கிறார். சோ அந்த வெளிப்படையான அணுகுமுறை என்னன்னா, மனதில் எந்த வித குற்றம் இல்லாம சிந்தனை தூய்மையாக இருக்கணும். அதுதான் வந்து மனசுல வந்து தூய்மையா இருக்கிறது. அப்ப மனசுல குற்றம் இன்னொன்னும் சொல்றாரு. மனசுல குற்றம் இல்லாம இருந்தாவே அந்த தீய பதிவுகள்லாம் எதுவுமே இருக்காது. அந்த தீய குணங்கள் எதுவுமே கிட்ட இருக்காது. எல்லாமே போயிடும் அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்த கருமைய தூய்மைன்னு சொன்னோம். இந்த கருமைய தூய்மை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக அதுல என்னென்ன குறைகள் இருக்கு, எப்படி வந்து அத வந்து தூய்மை பண்றது அப்படின்னா, ஒரு கவிதை 1614 நம்பர் கவிதை. குற்றம், குறை, பகை, கோல் சொல்லல், வஞ்சம் 5ம் ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு நற்செய்தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு 5ம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கண்டு. அதாவது 5 ஒழித்து 5 பெறுவது. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 5 குணங்களை ஒழிக்க ஒழிக்க நம்மளுக்கு நற்குணங்கள் மேலோங்கும். அப்படி மேலோங்குனா என்ன ஆகுது? அந்த பேரற வாழ்வு கிட்டும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்? கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம். சோ அப்ப வந்து என்ன ஆகுது? கருமைய தூய்மை. சோ ஆட்டோமேட்டிக்கா அல்டிமேட்டா அந்த கோல் கிடைச்சிருது நம்மளுக்கு. சோ இப்படிதான் வந்து நம்ம ஒவ்வொன்னையும் வந்து எப்படி எப்படி எல்லாம் தூய்மை பண்ணணும்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. சோ நம்ம எப்படி விவசாயிகள் அந்த தரமற்ற விதைகளை நீக்கி முதிர்ந்த தரமான விதைகளை விதைத்து விளைச்சலை பெருக்கிறாங்களோ, அந்த மாதிரி பயனற்ற எண்ணங்களையும் செயல்களையும் தவிர்த்து அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செயல்களை நல்லெண்ணத்துடன் நாளும் செய்யணும். அதுதான் வந்து எல்லோருத்துக்கும் மகிழ்ச்சி தரும். எல்லாருக்கும் ஒரு ஆனந்தமா அந்த அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சோ இந்த நிலை வருவதற்கு நாம் எதை உணர வேண்டும்? எந்த நிலை வருவதற்கு? இந்த ஆனந்தமான நிலை வருவதற்கு, இந்த தூய்மையான நிலை வருவதற்கு, இந்த மகிழ்ச்சியான நிலை வருவதற்கு எதை உணர வேண்டும்? அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது என்பதை முதலில் உணர வேண்டும். அதை மறவாம இருக்கணும். கற்றத கற்றபடி செய்யணும். அப்படி அப்படி செஞ்சா அந்த கடமை அப்படி செஞ்சாதான் அது வந்து சரியாக வரும். ஒருவேளை அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இப்படின்னு சொல்லி மகரிஷி ஐயா ஒரு கவிதையில ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காரு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு மாமனிதன் அடைய வேண்டிய ஒரு நிலை. மனிதன் மாமனிதன் ஆகணும்னா இதை உணர வேண்டும். இதை உணர்ந்தால் அனைவருக்கும் நன்மையே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப இனி பாவச் செயல்களை நம்ம செய்யணுமா? வேண்டாம். அதற்கு என்ன முதல்ல என்ன செய்யணும்? உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்? இறை உணர்ந்தேன். அடுத்தது இனி பழி புரியேன். நல்வழிக்கு திரும்புவது. இனி பழி புரியேன். அடுத்தது புரிந்தவை களைந்தேன். ஆணவம், கன்மம், மாயை. இந்த புரிந்தவை அதன் மூலமாக செய்த செயல்களை நான் களைந்தேன். இந்த 3 செய்ய செய்ய ஆனா நம்மளுக்கு நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும். அதாவது
நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்கான அந்த நல்வழி கிடைத்துவிடும். அதற்காகத்தான் நம்மளுக்கு இரண்டொழுக்க பண்பாடு தவத்தன் முடிவுல கொடுத்திருக்காரு. இது எல்லாமே செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, நம்முடைய வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் உள்ள அன்பர்கள் எல்லாரும் நம்மளுக்கு நிறைய சிந்தனை உரைகள் கொடுக்க கொடுக்க, நம்ம அத கேட்டாவே போதும். கற்றலும் கேட்டலும் நன்று. 2மே நம்மளுக்கு நன்மை தான் தரும். அதுல பாத்தீங்கன்னா, முத்தையா குடுத்திருக்கிற மாரி இந்த வாரம் ஒரு மாற்றம், மாதம் ஒரு மாற்றம், நாட்காட்டி பொன்மொழி, பொறுமைசாலி, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அந்த தெளிவு பெறுவோம், வளமோடு எத்தன பயிற்சிகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அவங்கவங்க இதுக்கு அதாவது சமுதாயத்துக்கு எப்படியெல்லாம் தொண்டாற்றணும் அப்படின்னு எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நாமளும் நம்மளால முடிஞ்ச தொண்டு, நம்மளால முடிஞ்ச ஒருத்தர ஒரு ஃபேமிலிய முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான அவங்க கிட்ட சொல்லி அந்த பயிற்சிகள செய்யச் சொல்லி, நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாமும் செய்ய வேண்டும். சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிங்கிற மாரி இருக்கணும். சோ இப்ப மெயின் தீம் என்னன்னா, 3 பயிற்சிகள் தான். உடற்பயிற்சி, உளப்பயிற்சி, உயிருக்கான பயிற்சி. இப்ப நம்ம வீட்ல ஒரு விளக்கு ஏத்துறோம். ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு செயல் அது. சோ அந்த வெளிச்சம் தரணும்னா அதுக்கு ஒரு அகல் விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், அப்புறம் ஒரு திரி போடுவாங்க. அந்த மாதிரி இந்த உடற்பயிற்சி, உளப்பயிற்சி, உயிருக்கான பயிற்சி இது 3ம் நல்லா செஞ்சா ஒவ்வொருவரிடமும் வெளிச்சம் பிறக்கும், பிரகாசமா இருக்கும். வாழ்க்கையில எல்லாரும் அந்த அத அனுபவிக்கலாம். சோ அத மாரி வள்ளுவர் சொல்ற மாரி, "கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக." நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, அத அப்படியே பயன்படுத்தணும். அப்படியே அத கொண்டு வரணும். இல்ல அப்படி எப்ப நாம அதிலிருந்து விலகுறோமோ, அப்ப என்ன பண்ணணும்னா, சுவாமிஜியோட அந்த வேத வாக்கு வரணும். என்ன அது? "நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு." அந்த வேத வாக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துரணும். சோ அப்படி வரும்போது, நம்பளுக்கு இதெல்லாம் மறக்க மாட்டோம். "ஓ! இது செய்யணும்ல." அப்படின்னு சொல்லி அந்த இது வரணும். அதாவது ஒரு ஜெனரலா சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தேவையில்லாத பகுதிகளை நீக்குற வரைக்கும் தான் அது சிலையாகும். அதுல அந்த பகுதிகள் இருக்கிற வரைக்கும் அத சிலைன்னு சொல்ல மாட்டோம். அதனால அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத குணங்களை நீக்குனாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இயல்பா இருக்கக்கூடிய அந்த இறைநிலை குணங்கள் மேலோங்கிரும். அப்ப மனிதன் மாமனிதன் நிலைக்கு வந்துருவாங்க. இறுதியா இதை உணர்ந்து சிறப்பாக வாழ்க்கை கல்வி பயிற்சிகளை செய்து இறையுணர்வு பெற்று அறவாழ்வில் பயணித்து நலமோடும் வளமோடும் அமைதியோடும் அனைவரும் இந்த ஞான இந்த இந்த வேதாத்திரிய பயணத்தை நாம் தொடங்குவோம். எது வரைக்கும்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அடையும் வரை கண்டிப்பாக அடைவோம். அது வரைக்கும் தொடர்வோம் என்று கூறி ஒரு வேதாத்திரிய ஞானக்களஞ்சிய பாடலோடு நிறைவு செய்கிறேன். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவரிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய்க் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காயகற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.